மலர்ஸ் கிச்சன் பார்க்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். இன்றைக்கி ரவை பாயாசம் எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாயாசம் செய்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் போதும். அந்த அளவுக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வாங்க இந்த சூப்பரான ரவை பாயாசத்தை நம்ம எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்க்கலாம். ரவை பாயாசம் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்க்குறேன். நெய் நல்லா சூடான பின்னாடி இதில் 15 முந்திரி பருப்பு சேர்த்து வறுத்துக்குவோம். முந்திரி பருப்பு கோல்டன் கலராக வர்ற வரைக்கும் மிதமான தீயிலே வறுத்துக்குவோம். இது கொஞ்சம் கலர் மாறின பின்னாடி இதில் 10 திராட்சையை சேர்க்குறேன். திராட்சை இப்போ நல்லாவே வறுபட்டுருச்சு. வறுபட்ட முந்திரி திராட்சையை தனியாக இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். எடுத்தாச்சு. இப்போது அதே பேனில் நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு ரவை சேர்க்குறேன். இதை கோல்டன் ப்ரௌன் கலராக வர்ற வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கணும். மிதமான தீயிலே வச்சு வறுத்துக்குவோம். ரவை நல்லா வறுபட்ட வாசனை வரும். அது வரைக்கும் ரவையை நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், ரவையை நல்லா வறுத்தாச்சு. கலரும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக மாறிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பால் சேர்க்குறோம். சேர்த்துட்டு ரவையை பாலில் நல்லா வேக வச்சிடலாம். இனிப்புக்கு நான் 1/2 கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெள்ளை சர்க்கரையும் பயன்படுத்திக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருவோம். இது 5 நிமிஷம் ரவை பாலில் நல்லா வேக வைக்கணும். நாட்டு சர்க்கரையும் நல்லா கரையட்டும். இது கூடவே கலருக்காக கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்க்குறேன். குங்குமப்பூ சேர்த்து இந்த மாதிரி வேக வைக்கும்போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், கலராகவும் இருக்கும் பாயாசம். இப்போ பாருங்கள், நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை நல்லா பாலில் வெந்துருச்சு. இந்த பாயாசத்தை நம்ம பாலில் தான் செய்யணும். அப்போ தான் ரவை பாயாசம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்க்குறேன். இது கூடவே வறுத்து வச்சுருக்க திராட்சை முந்திரி இது ரெண்டையும் இதில் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இன்னும் பாயாசம் நல்லா கலராகவும் வாசனையாக இருக்கிறதுக்கு திரும்பவும் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதாங்க, சூப்பரான ரவை பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த பாயாசத்தை நீங்கள் பண்டிகை நாட்களில் செய்யலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே சமயம் செய்கிறதும் ரொம்ப ரொம்ப சுலபம். பண்டிகை நாட்கள் மட்டும் இல்லைங்க, சாதாரண நாட்கள்லையும் செய்யலாம். ஏன்னா செய்கிறது ரொம்ப ஈஸி தான். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி இந்த பாயாசம் பண்ணுறதுக்கு பொருட்களும் அதிகமாக தேவைப்படாது. 2-3 பொருட்களை பயன்படுத்தி சுலபமாக சூப்பரான டேஸ்டான பாயாசம் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரவை பாயாசத்தை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறந்துடாமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ கீழே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் இது வரைக்கும் நீங்கள் மலர்ஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடன் பார்க்கலாம். மீண்டும் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.